Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெருமகிழ்வோடு இன்று நாம் இந்த புதிய ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறோம். பங்கு தந்தை அவர்கள் சொன்னது போல ஆண்டவர் நமது வாழ்வில் பலவிதமான ஆசீர்வாதங்களை பொழிந்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமது வாழ்வில் நிகழ்த்தக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய மேனாள் ஆயர் அவர்கள் சொல்லுவார், அவர் காட் இஸ் காட் ஆஃப் சர்ப்ரைஸ் என்று சொல்லுவார். நாம் எதிர்பாராத ஒன்றை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நமது வாழ்வை ஆசீர்வதிப்பார், நமது வாழ்வில் மகிழ்வை கொடுப்பார் என்று சொல்லுவார். இந்த ஆலயம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்கிறது. இந்த ஆலயம் கனவின் புனித யோசேப்பின் அருளையும் ஆசிரையும் இறைவன் தருவதை நமக்கு பெற்றுத்தருகின்ற ஒரு இடமாக இது இருக்கிறது. இந்த நாளிலே பல்வேறு இடங்களிலிருந்து நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கடவுளை மகிழ்வோடு நினைத்து நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக பாடி துதித்து கொண்டும் அல்லது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டும் வாழ வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவருமே நினைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாளை நான் நினைக்கிறேன். குறிப்பாக நாம் ஒப்பு கொடுக்கின்ற எல்லா ஜெபங்களும், நாம் ஏறெடுக்கின்ற எல்லா திருப்பலிகளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்த சிறு உதவிகளாக இருந்தாலும் சரி, பெரிய உதவிகளாக இருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நினைத்து பார்த்து அவருக்கு நன்றியை வெளிப்படுத்துகின்ற ஒரு வழிபாடாகத்தான் இருக்கிறது. எனவே அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் இங்கு புனித கனவின் யோசேப்பினுடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கிறோம். கண்டிப்பாக ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய தேவைகளை நிறைவேற்றுவார். ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் ஆசீர்வதிப்பார். அதற்கு உத்தரவாதமாக இருக்கிறவர் நம்முடைய கனவின் புனித யோசேப்பு. அவருடைய பரிந்துரையும் பாதுகாவலும் நம் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த யூபிலி ஆண்டிலே நாம் பயணிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யோசேப்புவை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது விவிலியத்திலே அதிகமாக பேசப்படாத ஒரு நபராக இருக்கிறார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் விவிலிய மேற்கோள்களை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது இந்த யோசேப்பை பற்றி பல செய்திகளை நாம் கண்டுகொள்ள முடியும். நாம் அனைவரும் கேட்ட ஒரு செய்தியாக கூட இருக்கலாம். இவர் ஒரு தச்சர். மத்தேயு நற்செய்தியாளர் மிக அழகாக சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரம் 55வது வசனத்தில் இவர் ஒரு தச்சு வேலை செய்கின்றவர். இவர் தாவீதின் குடும்பத்தைச் சேர்ந்தவர். லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 27வது வசனத்தில் படிக்கிறோம், அவர் தாவீது குடும்பத்தினராகி யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் என்று சொல்லி மரியாளை பற்றி சொல்லுகின்ற பொழுது யோசேப்பு தாவீதின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று இவர் ஒரு நேர்மையாளர். மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்கிறோம், அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்கிறோம், இயேசுவை மரியாவோடு எருசலேம் கோவிலுக்கு கொண்டு சென்றவர். மரியாவையும் இயேசு ஆண்டவரையும் எருசலேம் ஆலயத்திற்கு அழைத்து சென்ற ஒரு நபராக அவரை பார்க்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20வது வசனங்களை பார்க்கிறோம், ஆண்டவரின் தூதரால் பல்வேறு நேரங்களில் கனவில் அறிவுறுத்தப்பட்டவர். அவர் ஆண்டவருடைய ஏவுதலை கனவிலே தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு செயல்பாடுகளை அவர் செய்தவராக பார்க்கிறோம். எகிப்திற்கு தப்பிச் செல்வதாக இருக்கலாம், மீண்டுமாக இஸ்ராயல் நாட்டிற்காக திரும்பி செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்ட பொழுது அவர் செய்த அந்த செயலாக இருக்கலாம். இயேசு ஆண்டவர் பிறக்க வேண்டும் என்பதற்காக இடம் தேடிய ஒரு மனிதராக நாம் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார், விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை, எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்போ அந்த இடத்தை தேடி அலைகின்ற ஒரு நபராக யோசேப்பை நாம் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இடையர்களால் சந்திக்கப்பட்ட
ஒரு மனிதராக யோசேப்பு இருப்பதை பார்க்கிறோம். இப்படி விவிலியத்திலே பல இடங்களிலே இந்த யோசேப்பை பற்றி நாம் சிந்தித்திருக்கிறோம். இயேசு ஆண்டவர் காணாமல் போன பிறகு அவரை கண்டுகொண்ட நிகழ்வாக இருக்கலாம், அல்லது ஒரு தந்தையாக இயேசு ஆண்டவரை வளர்த்தெடுப்பதாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் மிகச்சிறப்பாக இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து செயல்பட்ட ஒரு மனிதராக யோசேப்புவை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்விலே இந்த யோசேப்பு எதை சொல்லிக் கொடுக்கிறார்? ஒரு அருமையான ஒரு புத்தகம், கடவுள் மனிதன் காவியம் என்ற ஒரு புத்தகம், இத்தாலி நாட்டைச் சேர்ந்த மரியா வால்டோர்டா என்பவர் எழுதிய அந்த புத்தகம், அவருக்கு இயேசு ஆண்டவரை வெளிப்படுத்தி அந்த காட்சிகளை எல்லாம் ஒரு புத்தகமாக வெளியிட்டு இருக்கிறார். அதிலே யோசேப்புவை பற்றி 3 முக்கியமான காரியங்களை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக அத்தியாயம் 12வது அத்தியாயத்திலே கடவுளின் திட்டத்திற்காக தன்னை மாற்றிக்கொண்டவர் யோசேப்பு. நாம் பல திட்டங்களை வைத்திருப்போம், பல முயற்சிகளை நாம் ஈடுபட்டிருப்போம். ஆனால் அது எல்லாம் கடவுளுடைய விருப்பமா, கடவுளுடைய திட்டமா என்பதை அறிந்த பிறகு நம்மை மாற்றிக்கொள்ள யோசேப்பு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். குறிப்பாக மரியா வால்டோர்டா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது யோசேப்பு இவ்வாறாக சொல்லுகிறார்: நான் ஒரு நசரேயன், நாசீர், பெரிய குருவின் கட்டளை என்பதால் கீழ்ப்படிந்தேன். அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இது கடவுளுடைய திருவுளம் என்று பெரிய குரு சொன்ன ஒரே காரணத்திற்காக நான் என்னுடைய திட்டத்தை மாற்றிக்கொண்டு அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொல்வதாக இந்த கனவிலே அவர் பதிவிட்டிருக்கிறார். அதே போன்று அத்தியாயம் 13 அவர் ஒரு நல்ல கணவராக, ஒரு துணைவராக, தன்னுடைய உண்மை நிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக யோசேப்பு இருந்திருக்கிறார். அங்கே இவ்வாறாக அவர் சொல்லுகிறார், யோசேப்பு சொல்லுகிறார்: நானோ ஒரு எளியவன், கல்வி அறிவில்லாதவன், ஒரு சாதாரண உழைப்பாளி. எனக்கு இலக்கியங்கள் தெரியாது, என்னிடம் திரவியங்கள் எதுவும் கிடையாது. என்னிடம் இருக்கின்ற திரவியம் கற்பு மட்டுமே. அந்த கற்பை உமது காலடியில் வைக்கிறேன் என்று யோசேப்பு அன்னை மரியாளை பார்த்து சொல்லுவதாக அந்த உரையாடல் இருக்கிறது. எனவே தன்னுடைய உண்மை நிலையை ஏற்றுக்கொண்டு கடவுள் முன்பாக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற ஒரு நல்ல மனிதராக யோசேப்பு இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 3வதாக, குற்றத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்க தயங்காத ஒரு நபராக யோசேப்புவை மரியா வால்டோர்டா சொல்லியிருக்கிறார். என்ன அவர் குற்றம் செய்தார்? மறைவாக விலக்கிவிட நினைத்தார். விவிலியம் நமக்கு சொல்லியிருக்கிறது. அந்த புத்தகத்திலே மரியா வால்டோர்டா அன்னை மரியாளுக்கும் யோசேப்புக்கும் இடையே உள்ள அந்த உரையாடலிலே இதை சொல்லி மன வருத்தப்பட்டு யோசேப்பு அன்னை மரியாளிடம் மன்னிப்பு கேட்கிறார். நான் உன்னை மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் கடவுளுடைய காரியம் இதுதான் என்று தெரிந்த பிறகு நான் என்னுடைய மனதை மாற்றிக்கொண்டேன். எனவே எனது உள்ளத்திலே உம்மை பற்றி தவறாக நினைத்ததற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்று யோசேப்பு மரியாளிடம் மன்னிப்பு கேட்டதாக அந்த காட்சியிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த யோசேப்பு நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். இதற்காக கடவுளுடைய திட்டத்திற்காக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. 2வதாக, தன்னுடைய உண்மை நிலை, நான் இதுதான், என்னுடைய இயல்பு இதுதான், நான் இந்த இயல்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய இயல்பை மாற்றி மற்றவர்களுக்காக நான் வெளிவேடம் பூண்டவனாக இருக்கக்கூடாது என்பதை யோசேப்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 3வதாக, மன்னிப்பு கேட்கின்ற மனம். யாருக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கின்ற அந்த மனம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் கடவுளுடைய சாயலாக மாறியிருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம், இயேசு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த அந்த விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபம், அங்கே 3 முக்கியமான நிறைவை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. முதலாவதாக, பொருளாதார நிறைவு. எங்களுடைய அன்றாட தேவைகளை எங்களுக்கு தாரும். இயேசு ஆண்டவர் இந்த ஜெபத்தை தன்னுடைய உள் உணர்விலிருந்து சொல்லிக் கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். திருத்தூதர்கள் இயேசுவை தேடி வந்து, இதோ திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் எல்லாம் ஜெபிக்கின்ற பொழுது நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி தாருங்கள் என்று சொன்ன பொழுது இயேசு ஆண்டவர் சொன்ன அந்த ஜெபத்தை இன்று நாம் நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். இயேசு ஆண்டவர் அவரை தேடி வந்த எல்லா மக்களுடைய வாழ்வின் சூழ்நிலைகளை எல்லாம் அறிந்தவராக இருப்பார். அவரை தேடி வந்த எல்லா மக்களுடைய மன கஷ்டங்களை எல்லாம் தெரிந்தவராக இருக்கிறார்.
அவரை தேடி வந்த எல்லா மக்களுடைய வாழ்வின் ஏக்கங்களை எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். அவற்றையெல்லாம் அறிந்துதான் அதனுடைய வெளிப்பாடாக அருமையான அந்த ஜெபத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். முதல் நிறைவு பொருளாதாரத்தில் நாம் நிறைவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இறைவனை தேடி வருகின்ற பொழுது நாம் கண்டிப்பாக அதற்காக ஜெபிக்கிறோம். அந்த நிறைவை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, உறவு வாழ்விலே ஒரு நிறைவை கண்டுகொள்ள வேண்டும். எனக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல, இந்த மன்னிப்பு என்ற ஒன்று மட்டும் நமது வாழ்விலே நாம் அதிகமாக கடைபிடிக்க தொடங்கினோம் என்று சொன்னால் மகிழ்ச்சி என்ற அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பார். நிறைய நேரங்களில் மன்னிக்க மனம் இல்லாத மனிதர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மன்னிப்பது என்பது அவ்வளவு கடினமான ஒரு காரியம் அல்ல. ஆனால் அதை நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெருமளவிலே பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் இயேசு ஆண்டவர் அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக அந்த கல்வாரியிலும் அவ்வளவு கொடுமைப்படுத்திய அந்த படை வீரர்களையும் தனக்கு எதிராக அவதூறு பேசிய எல்லாரையும் மன்னிக்கின்ற ஒரு நிலையை அந்த கல்வாரியில் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். எனவே இந்த மன்னிக்கின்ற மனம் எங்கு இருக்கிறதோ அங்கே உறவுகள் வலுப்படும். எனவே தான் இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல நீங்களும் எங்களுடைய குற்றங்களை மன்னியுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு இந்த ஆலயம் தேடி வந்திருக்கிறோம். கண்டிப்பாக உறவு சிக்கல்கள் இல்லாத வாழ்வு இல்லை. பங்காளி சண்டையாக இருக்கலாம், குடும்ப சண்டையாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கின்ற அந்த உறவு விரிசலாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் விரும்புவது என்னவென்று சொன்னால் உண்மை நிலையை உணர்ந்து யோசேப்புவை போல யார் ஒருவர் தன்னுடைய மன்னிப்பை வெளிப்படுத்துகிறாரோ அல்லது யார் ஒருவர் தன்னிடம் மன்னிப்பு கேட்கின்றவர்களை மன்னிக்கிறார்களோ அங்கே புது வாழ்வு தொடங்குகிறது. எனவே நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சி வேண்டும் என்று சொன்னால் இதை நாம் கடைபிடிக்க அழைக்கப்படுகிறோம். இதைத்தான் நம்முடைய மேனாள் திருத்தந்தை அவர்கள் சொல்லுவார். 3 முக்கியமான காரியங்களை குடும்பங்களில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுவார். ஒன்று, சாரி, மன்னிப்பு. எது செய்தாலும் ஒருவேளை மற்றவர்களுக்கு அது துன்பம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் மன்னிப்பு கேட்கின்ற மனம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, நன்றி. நன்றி என்ற உள்ளம். கணவன் மனைவிக்குள்ளே இந்த நன்றி உணர்வு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே புரிதல் நன்றாக இருக்கும். மூன்றாவதாக, தயவு செய்து அல்லது எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லுகிறோமே, எதை கேட்டாலும் ஒரு பொறுமையாக தயவு செய்து நாம் என்று சொன்னால் அந்த குடும்ப உறவுகள் வலுப்படும் என்று நம்முடைய மேனாள் திருத்தந்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார். எனவே இந்த மன்னிக்கின்ற மனதை இன்று புனித யோசேப்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். மனதால் நாம் எந்த ஒரு துரோகங்கள் செய்தாலும் அல்லது மனதால் மற்றவர்களுக்கு நாம் தீங்கு இழைக்க நினைத்திருந்தாலும் அதற்கும் மன்னிப்பு கேட்கின்ற மனம் படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்றைய செய்தி சொல்லுகின்ற மூன்றாவது நிறைவு ஆன்மீக நிறைவு. ஆன்மீக நிறைவு என்றால் என்ன? சோதனையில் எங்களை விழவிடாதையும் தீயோனிடமிருந்து எங்களை பாதுகாத்தருளும். தீமையினுடைய ஆதிக்கத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீக வாழ்வு நமக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த ஆன்மீக வாழ்வினுடைய வெளி அடையாளங்கள் தான் நாம் ஏறெடுக்கின்ற பக்தி முயற்சிகளாக இருக்கலாம், நாம் செய்கின்ற ஜபங்களாக இருக்கலாம், நாம் ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலியாக இருக்கலாம். இவையெல்லாம் நம்முடைய ஆன்மீக வாழ்வை வலுப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கின்றன. எனவே இதிலே நாம் முழுமையாக உணர்ந்து பங்கெடுத்தோம் என்று சொன்னால் அங்கே அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. எனவே நம்முடைய வாழ்விலே இத்தனை நிறைவையும் தர வல்லவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் இயேசு ஆண்டவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இன்றைய கேள்வி என்னவென்று சொன்னால், நாம் யாரோடு இணைந்திருக்கிறோம்? யோவான் மிக அழகாக சொல்லுவார். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், நானே திராட்சை செடி, நீங்கள் அதனுடைய கிளைகள், என்னோடு நீங்கள் இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவீர்கள் என்று சொல்லுகிறார். யோசேப்பு கடவுளோடு என்றுமே இணைந்தவராக இருந்திருக்கிறார். யோசேப்பு கடவுளை விட்டு ஒருபோதும் பிரிந்த நபராக இருந்தது கிடையாது. மனதளவிலும் கூட கடவுளுடைய திட்டம் இதுதான் என்று தெரிந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட இந்த உன்னதமான யோசேப்பு நமக்கு சொல்லுகின்ற உன்னதமான காரியம் என்னவென்று சொன்னால், நாமும் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும். இதற்கு பல பக்தி முயற்சிகளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை தவக்காலமாக இருக்கின்ற பொழுது நாம் மேற்கொள்கின்ற அந்த தவ முயற்சிகளாக இருக்கலாம்.
ஒவ்வொரு மாதமும் 19ஆம் தேதி இந்த புனித கனவின் யோசேப்பினுடைய இந்த திருத்தலத்தை நாடி வந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த பக்தி முயற்சிகளாக இருக்கலாம். எல்லாமுமே நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு மிக மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. இந்த ஆன்மீகம் நமக்கு சொல்வதெல்லாம் என்ன? கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. அன்னை மரியாள் தன்னை முழுமையாக ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தாள் என்று சொன்னால் அந்த ஒற்றை வார்த்தை தான். கபிரியேல் வானதூதர் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை தான். இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்று சொன்ன பொழுது கபிரியேல் வானதூதர் சொன்னார், கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வு இறை ஆசிரால் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கும். இன்னைக்கு நாம் யாரு கூட இணைந்திருக்கிறோம்? யாரோடு தொடர்பில் இருக்கிறோம்? சமீபத்தில் ஒரு ஷேர் சேட் ஒன்று, அந்த வீடியோ கிளிப்பிங் ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு மருமகள், எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கின்ற ஒரு மருமகள், அந்த மாமியார் பார்த்துட்டு இருக்கிறாங்க, வீடு கூட்டிக்கிட்டே இருக்கிறா, ஃபோன் பேசிக்கிட்டே வீடு கூட்டிக்கிட்டே இருக்கிறா. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா மருமகளை காணும். மாமியார் வீடில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தா எங்கேயும் காணும். வெளியில் வந்து எட்டி பார்த்தா வாசல்லையும் காணும். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து தெருவில் நின்று பார்த்தா தெருக்கோடியில் அந்த அம்மா ஃபோன் பேசிக்கிட்டு கூட்டிக்கிட்டே இருக்குது. இது ஃபோன் பேச ஆரம்பிச்சது, வீடு கூட்டி இருக்குது, வீட்டுக்கு முன்னாடி வாசல் கூட்டி இருக்குது, வாசல் கூட்டி முடிச்சுட்டு தெருவு ஃபுல்லாக கூட்டி போயிட்டு தெருவு முக்கில் போய் நின்று கூட்டிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்குது. யாரோடு நாம் இணைந்து இருக்கிறோம்? அதுபோல் ஒரு படம் ஒன்று பார்த்தேன், இந்த வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு படம் தான். எல்லா பேரம் பேத்திக உறவுகள் எல்லாம் தன்னுடைய பாட்டியை பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் அது கீழே எழுதியிருக்கிறது. எப்படி இருக்குதுன்னா, அந்த பாட்டி மட்டும் தனியாக அப்படியே உக்காந்துருக்குது. வந்திருக்கிற கொள்ளு பேரம் பேத்தி சொந்தக்காரங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தான். அதுக்கு அவங்க வரணும்னு அவசியமே கிடையாது. அதுவும் வந்து வெளிநாட்டிலேருந்துலாம் வந்திருக்கிறான். இப்போது நாம் யாரோடு இணைந்திருக்கிறோம்? ஆண்டவரோடு இணைந்திருந்தோம் என்று சொன்னால் நமக்கு வாழ்வு நிச்சயம். ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கு ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரோடு இணைந்திருத்தல் என்றால் என்ன? இயேசு ஆண்டவர் சொல்றார் இல்லையா, என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் எதையும் செய்ய முடியும் என்பதை இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரோடு இணைந்திருத்தல் என்றால் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்விலே நாம் வெற்றியை கண்டுகொள்ள வேண்டுமா? ஆண்டவரோடு இணைந்திருக்க அழைக்கப்படுகிறோம். நல்ல ஒரு உதாரணம் நமக்கு விடுதலை பயண நூல் 17ஆம் அதிகாரம். அங்கே அமலேக்கியரோடு போர் நடைபெறுகின்ற பொழுது மோயிசன் ஜெபித்து கொண்டிருப்பார். நம்ம எல்லாருக்குமே அந்த நிகழ்வு தெரியும் நினைக்கிறேன். இஸ்ராயல் மக்களுக்கும் அமலேக்கியருக்கும் எதிராக அவர்கள் போர் சண்டை நடந்து கொண்டிருந்த பொழுது மோயிசன் இஸ்ராயல் மக்களுக்காக ஜெபித்து கொண்டிருப்பார். அங்கே இந்த 19வது வசனம் சொல்லுகிறது, மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் வெற்றி அடைந்தனர். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் கரங்களை விரித்து உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்த பொழுதெல்லாம் இஸ்ராயல் மக்கள் வெற்றியை கண்டு கொண்டார்கள். ஆண்டவரோடு அவர் ஜெபத்தில் இணைந்திருந்தார், வெற்றி அவர்களுக்கு கிடைத்தது. எப்பொழுதெல்லாம் அவருடைய கரம் தளர்ந்து போனதோ அவர்கள் தோல்வியை கண்டார்கள். அப்போ நம்முடைய வாழ்வில் வெற்றி வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்விலே நாம் தொட்டதெல்லாம் துலங்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். முதல் உதாரணம். இரண்டாவதாக, ஆண்டவரோடு இணைந்திருப்பது என்றால் என்ன அப்படின்னா, அவரை விட்டு பிரிய மாட்டோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது தான். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரை விட்டு நான் விலகிச் செல்ல மாட்டேன் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும். மிகவும் பரிச்சயமான ஒரு பகுதினாக்க யோசுவா புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் யோசுவா சொல்லுவார், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். எதற்காக இந்த வார்த்தையை சொல்றார் அப்படின்னா, அங்கே செக்கேம் என்ற இடத்துல இஸ்ராயல் மக்களுடைய 12 குலங்களையும் ஒன்றாக இணைத்து அங்கே உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்கின்ற அந்த நேரத்தில் இஸ்ராயல் மக்கள் கடவுள் செய்த அரும்பெரும் காரியங்களை எல்லாம் மறந்து வேற்று தெய்வங்களை நாடி சென்றார்கள். மனம் போன போக்கிலே வாழத் தொடங்கினார்கள். அப்போதான் யோசுவா சொல்றார், உங்களுக்கு யாரை நீங்கள் வணங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ வணங்கிக் கொள்ளுங்கள். யாரை நீங்கள் உண்மை கடவுள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ நினைத்து வணங்குங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்வோம் என்று அவர் ஒரு ஆழமான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுப்பதை பார்க்கிறோம். எதற்காக இந்த நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறார் அப்படின்னா,
தொடக்கத்தில் இருந்த எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக அவர் சொல்லுவார். ஏன் நான் ஆண்டவருக்கு ஊழியம் புரியுவேன் அப்படின்னா, இவர்தான் உண்மையான ஆண்டவர். இந்த ஆண்டவர் தான் நம்முடைய மூதாதையர்கள் எகிப்திலே துன்பப்பட்ட பொழுது, கஷ்டப்பட்ட பொழுது அவர்களுக்கு விடுதலை கொடுத்தவர். இந்த ஆண்டவர் தான் அவர்களை பாலைநிலத்தில் நடத்தி வந்த பொழுது இரவிலே நெருப்பாகவும் பகலிலே மேகத்தூணாகவும் இருந்து வழிநடத்தியவர். இந்த ஆண்டவர் தான் அவர்களுக்கு தாகத்தால் அவர்கள் தவித்த பொழுது ஒரேபு மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்து தாகம் தணித்தவர். இந்த ஆண்டவர் தான் பசியால் வாடிய பொழுது அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து பசியை ஆற்றியவர். எனவே இவ்வளவு ஆசீர்வாதங்களை செய்த உண்மையான ஆண்டவரை விட்டு நானும் விலக மாட்டேன், என்னுடைய குடும்பத்தாரையும் விலக விட மாட்டேன் என்று சொல்லுவார். அப்போ ஆண்டவரோடு இணைந்திருப்பது என்று சொன்னால் இந்த நிலைப்பாட்டை நாம் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய இடங்களில், குறிப்பாக கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க பில்லி சுனியம் ஏதோ செய்வினை அதெல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க. உண்மையான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை யார் ஒருத்தர் வச்சிருக்கிறீங்களோ அவர்களை எதுவும் அசைக்க முடியாது என்பதுதான். எனவே யோசுவாவை போல நாமும் இந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். மூன்றாவதாக, ஆண்டவரோடு இணைந்திருப்பது என்று சொன்னால் ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும் அல்லது ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். மிகச்சிறந்த ஒரு உதாரணம் பேதுரு. மத்தேயு நற்செய்தி 16-17 இறைவசனங்களை பார்க்கிறோம். அங்கே நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று பேதுரு சொல்லுகிறார். இயேசு ஆண்டவர் கேட்கிறார், என்னை பற்றி மக்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? அப்போ ஆள்கால் ஒன்று சொல்றான். சொல்லி முடிச்சதுக்கப்புறம், அதெல்லாம் ரைட்டு, நான் உங்களை கூப்பிட்டேன், என் கூடவே நீங்கள் இருக்கிறீங்க, என் கூடவே பயணித்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? அப்போ யார் ஒருவர் அந்த ஆண்டவரை உண்மையாகவே அனுபவித்திருக்கிறாரோ அவர் மட்டும்தான் சொல்ல முடியும், நீர் இறைமகன், வாழும் கடவுளுடைய மகன், நீர் மெசியா. பேதுரு அதை சொன்னார். நம்முடைய வாழ்வில் நாம் அந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது, இவர்தான் எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமாக இருக்கக்கூடியவர், இவரை தவிர வேறு எதுவும் எனக்கு நிறைவை தராது என்ற அந்த நிலைப்பாட்டை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதே போன்று யோவான் நற்செய்தி 6-68 வசனத்தில் இயேசு ஆண்டவருடைய போதனையை கேட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இது என்ன மிதமிஞ்சிய பேச்சா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிந்து போனார்கள். இயேசுவை தேடி வந்த கூட்டமெல்லாம் கலைந்து சென்றது. அப்போ இயேசு ஆண்டவர் திருத்தூதர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ பேதுரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று பேதுரு தன்னுடைய ஆழமான அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். யாருக்கிட்ட போவோம்? நீங்க தானே எல்லாத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறீர்கள், உம்மை விட்டு நாங்கள் யாரிடம் செல்வோம் என்று அந்த ஆழமான வார்த்தையை அவர் வெளிப்படுத்துகிறார். அதுபோல நம்முடைய வாழ்வில் நாம் ஆண்டவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்வை அமைத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். நான்காவதாக, ஆண்டவரோடு இணைந்திருப்பது என்றால் என்ன? மாற்றம் பெற்ற மனிதர்களாக வாழ வேண்டும். சக்கேயு நம்ம எல்லாருக்குமே தெரியும். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே 8வது வசனத்தில் ஒரு சக்கேயு எப்படி மாற்றம் பெற்ற ஒரு மனிதராக இருக்கிறார். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் அதை 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறேன். இப்போ ஆண்டவரோடு இணைந்திருப்பது என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே நாம் மாற்றத்தை கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம். அது தானாகவே வரும். வெறும் கடமைக்காக ஆலயம் தேடி வருகின்றவர்களுக்கு அது கிடைக்காது. யார் ஒருவர் உண்மையாகவே இந்த ஆண்டவரை பார்க்க வேண்டும், இந்த ஆண்டவரை நான் அனுபவிக்க வேண்டும் என்று வருகிறார்கள், அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் உண்டு. சக்கேயும் அப்படி தான் வந்தார். கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஓகே, இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு அவர் போகலை. அவர் குள்ளமாக இருந்தார். எப்படியாவது அவர் பார்ப்பேன் என்று அவர் முயற்சி செய்தார். மரத்தின் மீது ஏறினார். அங்கே இயேசு ஆண்டவர் அவருடைய இல்லத்திற்கு சென்றார். புதிய மனிதனாக அவர் மாற்றம் பெற்றார்னு பார்க்கிறோம். இறுதியாக, ஆண்டவரோடு இணைந்திருப்பது என்று சொன்னால் ஆண்டவர் எதை சொல்கிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். புனித யோசேப்பு அதை மட்டும்தான் செய்தார். அவருடைய கனவிலே எவையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டதோ அவற்றையெல்லாம் கண்ணும் கருத்துமாக அவர் செய்து ஒரு உன்னத பொறுப்பை அவர் நிறைவேற்றி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? மீகா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. இறைவாக்கினர்
மக்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு எது நல்லதுன்னு காட்டியிருக்கிறார். என்ன அது? ஒன்று, நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறார்? இப்போ ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? நேர்மையாளர். யோசேப்பு ஒரு நேர்மையாளர். நேர்மையை கடைபிடித்தலையும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் உண்மையாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது, இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும், இரக்கம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும், இரக்கம் கொள்வதில் நாட்டம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அன்னை தெரசா அழகாக சொல்றாங்க இல்லையா, இரக்கத்தான் பிறந்தோம், இரக்கத்தோடு வாழ்வோம். பிறந்துட்டோம்னாலே இறப்பு என்பது நமக்கு நிச்சயம், அதில் யாரும் தப்ப முடியாது. ஆனால் அந்த வாழ்கின்ற வாழ்க்கையிலே நாம் இரக்கத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்னை தெரசா சொல்லுகிறார். இயேசு ஆண்டவருடைய பணிவாழ்வு முழுவதுமாக பாருங்க, அவர் எல்லா மக்களும் தேடி வந்தார்கள் என்று சொன்னால் அவரிடம் விளங்கி அந்த பேர் இரக்கம் மட்டும்தான். இரக்கம் நிறைந்த கடவுளாக அவர் இருந்தார், இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே நாமும் இரக்கம் உள்ளவர்களாக நாம் வாழ ஆரம்பித்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறோம் என்று அர்த்தம். மூன்றாவதாக, கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வது. யாருக்கு முன்பாகவும் நம்ம ஆணவத்தோடு நடந்து கொள்ளலாம், ஆனால் கடவுளுக்கு முன்பாக நாம் தாழ்ச்சியோடு இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வினுடைய ஒரு நிறைவை நம்மால் கண்டுகொள்ளவே முடியாது. ஆணவம் என்பதும் அல்லது அந்த அதிகார திமிர் என்பதும் மனித வாழ்வில் இன்று எல்லா இடங்களிலும் இருப்பதை பார்க்கிறோம். நான் தான் குடும்பம்னு எடுத்துக்கிட்டா நான் சொல்றது செய், நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்கணும். இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஆண்டவர் விரும்புவது கிடையாது. ஆண்டவருக்கு முன்பாக தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அங்குதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நிரம்ப பெற்றுக்கொள்கிறோம். அன்னை மரியாளுடைய வாழ்வு அதுதானே. தாழ்நிலையில் இருந்த என்னை மிகவே உயர்த்தினார் என்று அவர் பாடல் பாடுகிறார். யோசேப்பினுடைய வாழ்விலும் அதுதான். கடவுளுடைய மகன், கடவுளையே வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பொறுப்பை அவர் பெற்றிருந்தாலும் தாழ்ச்சி நிறைந்த ஒரு மனிதராகத்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். அது போன்று சொல்லுவார்கள், விண்ணகத்தில் எந்த பாவம் செஞ்சாலும் விண்ணகத்தில் மன்னிப்பு உண்டு, விண்ணகத்தில் இடம் உண்டு. ஆனால் யார் ஒருவர் தாழ்ச்சி என்ற புண்ணியம் இல்லையோ அவர்களுக்கு விண்ணகத்திலே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். எனவே ஆண்டவர் விரும்புவது தாழ்ச்சியோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை தான், விட்டு கொடுத்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை தான். அதை நாம் செய்தோம் என்று சொன்னால் இறைவனுக்கு உகந்த மக்களாக நாம் வாழ்கிறோம் என்று அர்த்தம். இறைவனுக்கு உகந்த ஒரு குடும்பமாக எனது குடும்பம் இருக்கிறது என்று அர்த்தம். எனவே இந்த நாளிலே சிறப்பாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஆண்டவரோடு இணைந்திருப்போம். அவரை அன்றி எதுவும் என்னுடைய வாழ்விற்கு மகிழ்ச்சியை தராது, நிறைவை தராது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த நாளிலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம், ஒருமனப்பட்டவர்களாக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றுவோம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு விலகிச் செல்லாத ஒரு மனநிலையில், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்விலிருந்து பிழறாத அல்லது தடமாறி செல்லாத ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவருமே இந்த முடிவெடுக்க அழைக்கப்படுகிறோம். இறுதியாக ஒரே ஒரு இறை வசனத்தோடு நிறைவு செய்கிறேன். சீராக் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். சீராக் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே, உன் வாழ்வின் முடிவில் வளமை அடைவாய். ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே, உன் வாழ்வின் முடிவில் வளமை அடைவாய். வல்ல இறைவன், நல்ல இறைவன் உங்களையும் என்னையும் தொடர்ந்து கரம் பிடித்து வழிநடத்துவாராக.